என்னதான் இருந்தாலும் வடிவேலுக்கு இவ்வளவு ஓவர். அதனால் இதுக்கு மேலே வடிவேல் அவர்களை நிறைய திரைப்படங்கள் நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப செலக்டடான ஃபிலிம் 2 வருஷத்துக்கு ஒரு டைமையோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு டைமையோ ஒரு திரைப்படத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது பல நடிகர்கள் ஹீரோவாக மாறிட்டு இருக்காங்க. இதனால் காமெடி ரோலை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம வடிவேல் அவர்களும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ வடிவேல் அவர்கள் இப்போ நிறைய திரைப்படங்கள் அவங்களுக்கு வந்தாலும் இல்லை நான் காமெடி ரோல் பண்ண மாட்டேன், நடித்தா ஹீரோவாக மட்டுமே நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால் மாமன்னன் திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் வடிவேல் அவர்கள் சைன் பண்ணியிருக்காங்களா. அந்த திரைப்படம் ஃபகத் ஃபாசில் கூட முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. சரி ஓகே, உங்களுக்குள்ள டவுட் இருக்கும், சரி ஹீரோவாக நடிக்கிறாங்களா, பல நடிகர்கள் இப்போ ஹீரோவாக நடிக்கிறாங்க, அதே மாதிரி வடிவேல் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் ஹீரோவாக நடிக்கட்டுமே, நாங்களும் பார்க்குறோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். ஆனால் வடிவேல் அவர்கள் அந்தலேயும் ஒரு தவறு செஞ்சுருக்காங்களாம். ஸோ வடிவேல் அவர்கள் ஹீரோவாக நடிக்கும் திரைப்படங்களுக்கு 20 கோடிக்கும் மேலே சம்பளம் கேட்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இருக்கும் முன்னணி நடிகர்கள் பல பேர் 30 கோடி தான் சம்பளமாக கேட்குறாங்க. ஆனால் வடிவேல் அவர்கள் 20 கோடி கேட்பது தயாரிப்பு நிறுவனத்துக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காம். அதனாலே பல தயாரிப்பாளர்கள் வடிவேல் சம்பளத்தை கேட்ட உடனே கேட்டோட ஓடி போயிட்டாங்களாம். ஸோ அதனால் வடிவேல் அவர்களோட திரைப்படங்கள் இதுக்கு மேலே 2 வருஷத்துக்கு ஒரு டைமோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு டைமையோ மேபி வராமல் கூட போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது.